நேயர்களே, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவகாரம். என்ன பேசுகிறேன்னு சொன்னேன்னா, கட் அண்ட் ரைட். முதல்ல நான் பேசுகிறேன், சுஃபியான் ஜேர்னலிஸ்ட். இன்று காலை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியில் டெல்லியில் 165 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதாகவும், வெறும் 31 தொகுதியில் பாரதிய ஜனதா, 9 தொகுதியில் அமமுக, 17 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ், ஏனைய பார்ட்னர்களுக்கு தலா 2 இடங்கள், அதாவது ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமியும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் இந்த செய்திகள் வந்திருக்கிறது. புரட்சி பாரதம் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக், இப்படி சில கட்சிகளை எல்லாம் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். இங்கே சில பிரச்சனைகள் என்ன சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற போது, அதிமுகவை நமக்கு கிடைத்த மத்திய சோர்ஸின் தகவலில் எப்படியாவது இந்த தேர்தலோடு எடப்பாடியை கிளீன் பவுல்டு செய்ய வேண்டும் என்று டெல்லியிலிருந்து அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ரொம்ப கோபம் என்னவென்றால், அமித்ஷாவுக்கு இவருடைய பலவீனத்தை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். பலம் என்பது விட்டு கொடுக்காதது, பலவீனம் என்பது வெற்றி பெறாதது. இந்த ரெண்டையுமே அமித்ஷா புரிஞ்சிருக்கார். ஏன்னா 16 மாநிலங்களில் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சருக்கு இவ்வளவு காலம் ஒன்றும் அமித்ஷாவுக்கு எடப்பாடியை பற்றி புரிவதற்கு காலம் அதிக தேவை இல்லை. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பலவீனங்கள் என்பது எவ்வளவோ சொன்னார்கள். அதிமுகவில் பல பேர் வெளியேறிவிட்டார்கள், கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதையெல்லாம் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கடுமையான வாதத்தின் அடிப்படையில் 27 தொகுதிகள் மட்டுமே, 24ஆக இருந்தது 27ஆக கொடுக்கப்படலாம் என்று சொல்லும்போது, தற்போது டெல்லியில் 31ஆக அது முடிவாகி இருக்கிறது என்றுதான் நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமமுகவுக்கு 9 இடங்களும், பாமகவுக்கு 17 இடங்களும், இந்த மேஜர் பார்ட்னர்ஸ் பாஜகவுக்கு 31, அதிமுக 165, ஏனைய 2ஆம் நிலை பார்ட்னர்களுக்கு தலா 2, 1 அப்படி என்று கொடுக்கலாம். இங்கே என்ன சிக்கல் அவர்களுக்குள் எழுகிறது என்று சொன்னால், மிக முக்கியமாக 2 பேரும் தொகுதி பங்கீட்டிலும் சிக்கல் இருக்கிறது. கோயம்புத்தூர் பெரும்பான்மை தொகுதிகளை கேட்கிறார்கள். மதுரையிலே திருமங்கலம், அதே போன்று நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி என்று ஏராளமான பாஜகவினுடைய வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை சென்னை வரைக்கும் அவர்கள் குறித்து கேட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிற அதே தொகுதி கோவையிலும் சரி, சேலத்திலும் சரி, மதுரையிலும் சரி, நெல்லையிலும் சரி, ஏராளமான தொகுதிகள் அதிமுகவும் ஒரே நிலையில் இருப்பதால், அதிமுக இவர்களை எங்கே தள்ளுகிறது என்று சொன்னால், வடக்கு மாநிலங்களில், அதாவது பாமக பெல்ட்டில் தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே பரவலாக கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் பழைய வடார்காடு, தென்னார்காடு, இந்த பகுதிகளை கொடுக்கலாம் என்றும், அதுவும் முடிவாகாமல் இழுபறி நிலையில் இங்கே விவகாரம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அமித்ஷா சாதி கணக்கின் அடிப்படையிலே தான் வெளியே இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு போர்ட்ரேட் பண்ணாலும், சாதி கணக்கின் அடிப்படையாகத்தான் அவர்கள் கூட்டணிகளை முடிவு செய்யக்கூடிய வழக்கம். நன்கு வட இந்திய பாலிடிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு இது தெரியும். ஏனென்று கேட்டால், நீங்கள் நினைத்து பாருங்கள், வட இந்தியாவில் அவர்கள் செய்கின்ற சாதி அரசியல், தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவுக்கு எதிராக மற்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கள அரசியலை அவர்கள் முன்னெடுப்பார்கள். அதே போன்றுதான் இப்பொழுதும் அவர்கள் முக்குலத்தோருடைய வாக்கு வங்கியின் அடையாளமாக அமமுகவையும், அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸை வன்னியர்களுக்காகவும், கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே எடப்பாடி இருக்கிறார், மற்ற அண்ணாமலை இருக்கிறார்கள், அதில் பிரச்சனை இல்லை. தேவேந்திர குல வேளாளர்கள், அதாவது பல்லர் சமூக மக்கள், அந்த பகுதிக்கு அவர்களுக்கு ஜான் பாண்டியன் மற்றும் குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி, முதலியார்களுக்காக முதலியார் இருக்கிறார், பருவகுல உடையார் சமூகத்திற்காக திரு ஐஜேகே, இப்படி சிறு சிறு பார்ட்னர்கள் எல்லோரையும் இணைத்து தாங்கள் வெற்றி பெறலாம், அல்லது அவன் வெற்றி பெற்றாலும் ஒளிந்தாலும் எனக்கு கவலை இல்லை,
தாங்கள் 10 சீட்டாவது ஜெயிச்சிடணும், 5 சீட்டாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டத்தில் பாஜக இறங்கி இருக்கிறது. பாஜகவினுடைய நோக்கம் ஒன்று தான். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவை இன்னும் பல சுக்குநூறாக உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெரும் பீங்கான் பாத்திரத்தை பீங்கான் பிளைட்டை எடுத்து போட்டால் 2ஆக உடையும், அதற்கு பிறகு போட்டால் 5ஆக உடையும், அதற்கு பிறகு 8ஆக உடையும், அதற்கு பிறகு 15ஆக உடையும், அதற்கு பிறகு தூள் தூளாகிவிடும். இதுதான் அவர்களுடைய கணிப்பு. அதற்காகத்தான் இப்பொழுது ஏராளமான பேர்களை அவர்கள் சேர்க்கவில்லை. நீங்கள் நேரடியாக அவர்கள் எதுவும் சொல்வதில்லை, ஆனால் மறைமுகமாக சேர்க்காதீர்கள் என்று சொல்வார்கள் பாஜக. ஆனால் வெளிப்புறமாக பேசுகின்ற போது அதிமுக ஒன்றுபடுவது தான் நமக்கு நல்லது என்று எல்லோரிடத்திலும் நல்ல பிள்ளைகளாக பெயர் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி பிரிக்கப்பட்டவர்கள் தான் திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டார். அதே போன்று டிடிவி தினகரன் அமமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்க காரணம் எல்லாமே இவர்கள் தான். ஆனால் அவர்கள் நேரடியாக எதிலும் தலையிடுவதில்லை, மறைமுகமாக இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள வெளியிட்டால் பெரிய சிக்கல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேறு ஆட்களை வைத்து வேறு வடிவத்தில் வேறு குரலாக, அதாவது அதிமுகவில் தான் இருப்பார்கள், அவர்கள் பாஜகவின் குரலாக பேசுவார்கள். அதை பேசுவதற்கு தூண்டி விடுவது இவர்கள்தான். எப்படி என்றால், உங்களுக்கு நல்ல புரிந்து கொள்ளுங்கள், தாங்கள் கால் ஊன வேண்டுமென்றால் மற்றொரு சக்தி அழிய வேண்டும், ஒரு பக்கம் மேடாக வேண்டுமென்றால் மற்றொரு பக்கம் மண் எடுக்கப்பட வேண்டும், அப்படின்னால் மற்றொரு பக்கம் பள்ளமாகிவிடும். இது இயற்கை. அப்படித்தான் பாஜகவின் திட்டம், பாஜகவின் சதி. சரி, இப்பொழுது அவர்கள் பலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் இப்பொழுது பலம் குறைவுதான். காரணம், நடிகர் விஜய் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தெரியவில்லை. எல்லோரையும் குழப்பும் அரசியலில் 15%, 10%, 8% என்று மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த குழப்பத்தின் ஊடாக என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த குழப்பத்தின் வாயிலாக அவர் எத்தனை சதவீத வாக்குகளை பிரிக்கப் போகிறார், அந்த பிரிப்பு யாருக்கு லாபத்தை தரும் என்பது தெரியாது. இப்போ திமுகவுக்குள்ளே இதுவரை விவகாரம் முடியவில்லை, திருமாவளவனுக்கு ஒதுக்கப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பல தொகுதிகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகுதியில் வருது. அதாவது அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பல தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கிறார்கள். ஆக திமுகவிலும் இழுபறி தான். ஒதுக்கப்படாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்த 3 கட்சிகளும் இருக்கிறது. மக்கள் நீதி மையத்துக்கும் என்ன என்பது தெரியவில்லை. ஆக 2 பக்கமும் குழப்பம் இருந்தாலும் தற்போது வரை இன்னும் ஒரு 9 நாட்கள் தான் இருக்கிறது வேட்புமனுவுக்கு. டெல்லியில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சு அல்ல, இது இறுதிக்கட்ட பேச்சு. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அங்கே சென்று எல்லாவற்றையும் பேசியிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் முடித்திருப்பதாகவே நாம் எண்ண தோன்றுகின்றது. ஆக எல்லா இடத்திலுமே இந்த தேர்தலில் ஒரு மன வலிகள், நம்மை இப்படியெல்லாம் அடக்குகிறார்களே என்ற வலி, அங்கே ஒருவருக்கு ஒருவர் குழி தோண்டும் வழி. எங்கே இப்போ அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் என்னவென்றால், கூட்டணியில் இருப்பார்கள், அதிமுக வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பது பாஜகவின் உச்சபட்ச ஆசை. திமுக வந்துவிடக்கூடாது, வந்தால் ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் எடப்பாடி வர வேண்டும், மீதி நம்முடைய தயவில் ஆட்சி வர வேண்டும். அது அவர்களுடைய எண்ணம். திமுகவில் என்னவென்றால் வேறு ஒன்றுமில்லை. திமுகவின் எண்ணம் என்பது அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு எல்லோரையும் நாங்கள் மதச்சார்பற்ற கட்சி என்று காட்டி தலித் வாக்குகள், முஸ்லீம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் குடும்பம் நல்லாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கெல்லாம் உரிமைகளை கொடுப்பது அல்ல. இப்போது வரை அவர்கள் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள். 5 கருணாநிதிக்கு சமமானவராக திரு ஸ்டாலின் இருப்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. வெளிப்புற தோட்டம் அப்படி என்றாலும் கூட அவர் சூட்சமமாக காய்களை நகட்டி வருவதையும், 2 கட்சிக்குள்ளும் முடிவற்ற நிலையில் ஒரு உத்தேச பட்டியல் டெல்லியிலிருந்து வெளியாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா 31, அமமுக 9, பாமக 17,
165 தொகுதிகள் அதிமுகவுக்கு. மற்ற கட்சிகள் ஜான் பாண்டியன், பருவகுல வேளாளர்கள் ஐஜேகே, முதலியார் கட்சி தலா 2, பூவை மூர்த்தி, அதுபோல் பார்வர்ட் பிளாக் மற்ற கட்சிகள் 1, இப்படி 2. கிருஷ்ணசாமிக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறதாக இறுதி கருத்துக்கள் வந்திருக்கிறது. இது இன்று டெல்லியில் உள்ள தகவல் தான். எப்படியாவது எடப்பாடிக்கு இந்த முறை ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று தான் ஆர்எஸ்எஸ் முகாமிலிருந்து நான் பேர் சொல்லாத சிலர்கள் இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் உண்மைதான். மிக நம்பகமான வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் அதிகார பலத்திலிருந்தே வந்திருக்கிறது. அவரை வைத்துக்கொண்டே உறவாடியே அவரை காலி செய்ய வேண்டும். தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல கலவரங்கள், பல குழப்பங்கள் ஏற்படும் என்பதை இன்று காலை உள்ள செய்தியாகும். நன்றி.